உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்க்கிறோம். காவிரியில் நீரை உடனடியாக திறந்துவிட திமுக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை அவசரமாக தாக்கல் செய்திருக்கிறது. காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், இந்த மனுவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு திமுக தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க? வணக்கம். தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டினுடைய உயிர் வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய காவிரி நீர் 11 மாவட்டங்களுக்கு விவசாயத்தினுடைய ஆதாரமாகும். 25 மாவட்டங்களுக்கு குடிநீருடைய ஆதாரம் இருக்கக்கூடிய காவிரி நீர் தற்போது வரை கல்லணை கூட வந்து சேர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. மேட்டூரில் இருந்து தற்போது வெறும் 1000 கனஅடி தண்ணீர் இல்லாத காரணத்தினால் குடிநீருக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை தற்போது நிறுவப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லியும் கர்நாடக அரசு அதை செவிசாய்க்காத காரணத்தினால் தமிழ்நாடு முழுக்க ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தும் நிலையில், குறிப்பாக காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய, நியாயமாக வழங்க வேண்டிய நீரை உடனடியாக கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்று தற்போது திமுக சார்பில் ஒரு மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மனுவில் ஏற்கனவே காவிரி நீர் வழங்காத காரணத்தினாக தமிழகத்தில் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்றெல்லாம் சுட்டிக்காட்டி ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பையும் உள்ளடக்கிய குறிப்பாக ஒரு மனுவாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் இதே போல ஒரு மனு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு வரும் நிலையில் தற்போது திமுகவும் தங்களுடைய பங்களிப்போடு இத்தகைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த மனுவை பொறுத்த வரைக்கும் தினசரி கண்காணித்து, அதாவது காவிரி மேலாண்மை ஆணையம் தினசரி கண்காணித்து அதனுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட வேண்டும் என்றும், மேலும் தொடர்ச்சியாக இந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய டெல்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவிரி நீர் இல்லாத காரணத்திற்காக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறது. எனவே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக தண்ணீர் வழங்க நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.